நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் நான் பூ கட்டும்போது ஆசையா ஓடியாருங்க. "அம்மா நானும் பூ கட்டுறேன்ம்மா, எனக்கு சொல்லிக் கொடுங்கம்மான்னு." ஆனா நான் என்ன நினைப்பேன்னா, இதுகளுக்கு சொல்லிக் குடுத்து பூவெல்லாம் வேஸ்ட் பண்ணிறோமே, அது இருந்தா நம்ம தலையில கூட கொஞ்சம் வச்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக, "நீ கட்டும்போது கத்துக்க பாப்பா" அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கே ஆர்வம் வந்து அதுகள வந்து, "பாப்பா கொஞ்சம் பூ கட்டுறியா? அம்மா சொல்லி தரேன்னு" கேட்டா, "போங்கம்மா நீங்களே கட்டிக்கங்கம்மான்னு" ஃபோன் பார்க்கவும், டிவி பார்க்கவும் இருக்குக. இப்பலாம் பார்த்தா, நான் பூ கட்டும்போது யோசிச்சு பார்க்குற மாரி இருக்கு. சின்ன பிள்ளைகளே சொல்லிக் குடுத்துருந்தோன்னா, இந்நேரம் 10 பூவ தான் வேஸ்ட் ஆக்கியிருக்குங்க. 10வது பூவுல கட்ட ஆரம்பிச்சிருக்குங்களே! ஆனா, அப்ப விட்டுட்டு இப்ப பாருங்க நம்ம கெஞ்சினாலும் வரமாட்டேங்குதுகளேன்னு இப்ப போய் தோணுது. அதனால எந்தெந்த புள்ள என்னென்ன வயசுல எது கட்டணும், சமைக்கணும்னு ஆசைப்படுதோ அந்தந்த வயசுல விட்டுருங்க. அப்ப கத்துக்கிட்டா தான் அதுக்கப்புறம் நம்மளே கத்துக்க நெனச்சாலும் அதுக வராதுக. இல்ல அதுகளே வந்தாலும் நேரம் கூடி வராது. அதனால உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன ஒண்ணுன்னா, பூக்கட்டுவியோ, மெஹந்தி போடுவியோ, சமைப்பியோ, சாம்பார் வைப்பியோ, பாத்திரம் வெளக்குவியோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க தாயின்னு ஆள விட்டுருங்க. அப்பதான் அதுவும் கத்துக்குரும். நமக்கும் வேலை கத்துக் குடுத்த திருப்தி வந்துரும்.